வணக்கம். இந்த காணொலியில் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புது புத்தகத்திலிருந்து இயல் 3ல் இருக்கக்கூடிய திரைக்கலை நுட்பங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிலபஸ் வைஸாக கவர் ஆகக்கூடிய இயல் 1 இயல் 2லேருந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். 11th 12th சிறப்பு தமிழ்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயல் 3ல் ரிமைனிங் இருக்கிறத முடிக்க போகிறோம். இது முடிக்கிறது மூலயமா 12th சிறப்பு தமிழ் புக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு சிலபஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா இயல் 1 இயல் 3 அதுக்கப்புறம் இயல் 2ல் புதினம்னா என்ன என்ற அறிமுகம் மட்டும் படித்தா போதுமானது. ஸோ இதோட என்ன பண்ண போகிறோம், 12th சிறப்பு தமிழை முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ல திரைக்கலை நுட்பங்கள் அப்படின்னா ஒரு திரைப்படம் நம்ம பார்க்க போறோம் இல்லையா, அது எப்படியெல்லாம் உருவாகுதுன்றது தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த திரைக்கலை நுட்பங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் தெரியும். அதோட லிங்க் பண்ணிட்டு வாட் இஸ் வாட் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. கதை அப்படின்னா திரைப்படத்தினுடைய உயிரே பார்த்தீங்கன்னா கதை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு திரைப்படம் பார்க்க போறோம்னா அதுக்கான அந்த கதை இருக்கும் இல்லையா, ஒன்று சென்டிமெண்டல் ஸ்டோரியா இருக்கும், இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கும், இல்லை ஒரு அரசியல் பேசும், இல்லைன்னா யதார்த்தமான ஒரு ஆவணப்படம்னு சொல்லுவாங்க. ஆவணப்படம்னா உண்மையா நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது ஆவணப்படம். ஸோ ஒரு திரைப்படத்தினுடைய உயிரே எதுன்னா அதனுடைய கதை தான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கதை பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக நம்மளுடைய மனநிலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். நம்ம ஒவ்வொரு கதை பார்த்தோம்னா ஒவ்வொரு உணர்வு ஏற்படும் இல்லையா. இப்போ ஜெய்பீம் படம் பார்த்தா அது ஒரு ஆவணப்படம். அது இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு உணர்வு ஏற்படுது. ஸோ அந்த மக்களை அடிமைப்படுத்தி இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதாவது ஒரு படத்தை பார்க்குறோம்னா நம்மளுக்கு அது என்ன பண்ணணும், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனநிலையில நம்மளுடைய மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். முடிச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தை பார்க்கும்போது நிறைய ட்விஸ்ட் இருந்ததப்பா, செம்மையா இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்விஸ்ட் தான் முடிச்சு. திரைக்கதையின் உயிர் மூச்சு எதன்னா முடிச்சு. திரைப்படத்தினுடைய உயிர் என்ன கதை, திரைப்படத்தினுடைய உயிர் என்ன கதை, திரைக்கதையின் உயிர் மூச்சு என்ன முடிச்சு, மூச்சு என்ன முடிச்சு. கதையின் விறுவிறுப்பு கதை முடிச்சில தான் இருக்கு. இது ஆங்கிலத்துல நாட் அப்படின்னு சொல்றாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. முடிச்சுன்னா இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இந்த முடிச்சுகளை வேற எப்படி எல்லாம் அழைக்கலாம்னா இடைஞ்சல், லாக்கு, ஸ்டன் ட்விஸ்ட், பொறி, ஐடியா அப்படின்ட்டு பல பெயர்கள்ல அழைக்கலாம்ன்றத சொல்றாங்க. இடைஞ்சல், லாக்கு, ஸ்டன் ட்விஸ்ட், பொறி, ஐடியா. ஒரு வரி கதை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுருக்கமாக ஒரு பத்தி அளவில் சொல்லப்படுகிற கதை சுருக்கம் ஒன் லைன் அல்லது ஒரு வரி கதை என கூறப்படும். ஒரு பெரிய விஷயத்த ஷார்ட்டா சொல்றது. இப்போ பாத்தீங்கன்னா திரைப்படம் அப்படின்னு இருக்கு. திரைப்படம்னு சொன்னாவே தெரிஞ்சிடும். அந்த மூவில பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மைய கதையினுடைய கருத்து என்ன, இப்போ மைய கதையினுடைய கருத்து என்ன ஒரே லைன்ல சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஆட்டோகிராஃப் அப்படின்ட்டு ஒரு படம் வந்திருக்கும். அந்த ஆட்டோகிராஃப் படம் என்ன, ரியல் லைஃப்ல அந்த லவ் பத்தி சொல்லக்கூடியது. இதுதான் ஒரு பெரிய கதை. 2.5 மணி நேரம் ஓடி இருக்கும். 2.5 மணி நேரத்துக்கு மேல எடுப்பாங்க. அது ஒரே லைன்ல சொல்றதுதான் இந்த ஒரு வரி கதை. 2.5 மணி நேரம் திரையில் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்தின் கதையை 1 நிமிட நேரத்திற்குள் மிகவும் சுருக்கமாக சொல்வதனால் இதனை ஒரு வரி கதை அப்படின்னு சொல்றாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. திரைக்கதையில மிகவும் முக்கியமான கட்டமைப்பு முறையே காட்சி எனப்படுகிறது. காட்சி என்ன நம்ம பார்க்கிறோம் இல்லையா, விஷுவல்ஸ், அதை சொல்றாங்க. காட்சிகள் தான் கதை நகர்த்தி செல்ல உதவும். ஸோ ஒவ்வொரு காட்சியா வரும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் இல்லையா, அதை தான் இந்த காட்சிகள் தான் கதையை நகர்த்தி செல்ல உதவுதுன்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ முதல் பேஜில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனே இந்த திரைக்கலை நுட்பங்கள் நம்ம திரைப்படத்தோட கம்பேர் பண்ணி என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது.
திரைப்படத்தின் உயிர் எதுன்னா கதை. திரைக்கதையின் உயிர் மூச்சு எதுன்னு பாத்தீங்கன்னா முடிச்சு ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவாங்க, நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எப்படி எல்லாம் இதை அழைக்கலாம்னா இடைஞ்சல், லாக்கு, ஸ்டன்னு, ட்விஸ்ட், பொறி, ஐடியா. ஒரு வரி கதை என்ன மிக மிக சுருக்கமாக ஒரு பத்தி அளவுல சொல்லப்படுகின்ற கதை சுருக்கம் ஒரு லைன்ல சொல்றதுதான் ஒரு வரி கதை. ஒன் லைன் அல்லது ஒரு வரி கதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க கல்மரம் புதினம். கல்மரம் புதினத்தை ஏற்றியவங்க யாருன்னா இந்த திரைப்படத்தை இந்த புதினத்துல இருக்கக்கூடிய இதை காட்சிகளா படுத்திருப்பாங்க, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுப்போம். கல்மரம் என்ற புதினத்தை ஏற்றியவங்க யாருன்னா திலகவதி. கல்மரம் என்ற புதினத்தை ஏற்றியவங்க யாரு? திலகவதி. திலகவதி இந்த கல்மரம் என்ற புதினத்திற்காக 2005 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. கல்மரம் திலகவதி இந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது எப்போ வாங்கினாங்கன்னா 2005. அடுத்து காட்சி துணுப்புன்னா ஷார்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஷார்ட்ல எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதை தான் காட்சி துணிப்பு. ஒரு டைலாக்கை பேசிட்டு போனோன்றப்போ ஒரே ஷார்ட்ல எடுத்து முடிச்சுட்டோம். நம்ம நிறைய இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஷார்ட்ல எடுத்துட்டாங்க, ஒரே டேக்ல எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அதுதான் அது. இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல கல்மரம் என்ற புதினத்தை ஏற்றியவங்க யாருன்னா திலகவதி. அந்த புதினத்திற்காக எப்போது சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்கன்னா 2005. அடுத்து சட்டகம். சட்டகம்னா ஃப்ரேம். இங்க இமேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த சட்டகத்துக்குள்ள வரக்கூடிய இமேஜை தான் நம்ம திரையரங்குகள்லையும் காண முடியும். அடுத்து காட்சி. காட்சி என்ன சீன்ஸ். ஒவ்வொரு அந்த சீனு செம்மையா இருந்தது அப்படின்னு அலைப்பாயுதுல கூட மாதவன் ஷாலினி கிட்ட சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நடந்துருமோன்ட்டு பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு காட்சி வரும் இல்லையா. அப்போ அந்த பர்டிகுலர் இது ஒரு சீனு. இதுதான் காட்சின்னு சொல்லுவாங்க. காட்சிகள்லயே பாத்தீங்கன்னா அண்மை காட்சி, இடைநிலை காட்சி, சேமை காட்சி, முழு காட்சி அப்படின்ட்டு பல வகையாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அண்மை காட்சி என்ன க்ளோஸ்அப் ஷாட், க்ளோஸ்அப்ல கொண்டு எடுக்கிறது. இடைநிலை காட்சி என்ன மிட் ஷாட்டு, சேமை என்ன லாங் ஷாட்டு, முழு காட்சி என்ன ஃபுல் ஷாட்டு. அது கீழே. அண்மை காட்சி என்ன, இப்போ நான் படத்துல ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அண்மை காட்சி என்ன க்ளோஸ் அப் தானே, அப்ப அவங்க முகத்தை காட்டுவாங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு. அதே இடைநிலை காட்சின்னா அவங்க பாடியில பாதி பாடியில பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு காட்டி அந்த சீன் வருதுன்னா அது இடைநிலை காட்சி. இந்த இடைநிலை காட்சி தான் உரையாடலுக்கு ஏற்ற துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 பேர் இந்த திரைப்படத்துல இந்த இடைநிலை காட்சி தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. சேம் டைம் உரையாடல் நிகழ்றப்ப இந்த இடைநிலை காட்சி தான் ஏற்றதும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சேமை காட்சி என்ன ரொம்ப லாங் ஷாட், ரொம்ப தூரத்துல நடந்து போறது அப்படி எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஒரு நகரத்தை ஃபுல்லா காட்டுறது. இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அது போல எல்லாம் காட்டும் போது காட்டுவாங்க இல்லையா, இதெல்லாமே லாங் ஷாட். முழு காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. முகத்திலிருந்து பாதம் வரை, இப்போ ஒரு பர்சன் போறாருன்னா அவங்களுடைய முகத்திலிருந்து பாதம் வரை எடுக்கக்கூடிய காட்சி முழு காட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த முழு காட்சியை வேற எப்படி சொல்றாங்கன்னா மாஸ்டர் ஷாட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. மாஸ்டர் ஷாட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த முழு காட்சியை பாத்தீங்கன்னா தூக்கி சுழலும் காட்சி, மனிதன் பார்க்க முடியாத கோணங்கள் இதன் மூலம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முழு காட்சியை பாத்தீங்கன்னா பலவித கோணங்கள்ல எடுக்கிறாங்க. சேம் டைம் இது எப்படி எடுப்பாங்கன்னா கேமராவை ஒரு கிரேன் மேல பிக்ஸ் பண்ணிட்டு அதை சுழண்டி எடுப்பாங்க. அந்த கிரேன் சுழண்டி வர அந்த முழு காட்சியையும் படம் பிடிப்பாங்க. சேம் டைம் மனிதன் பார்க்க முடியாத பல கோணங்களையும் இந்த முழு காட்சியில எடுக்கிறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வரைக்கும் முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இமேஜ் பாருங்க. சேமை காட்சின்னா அந்த கோயில் ஃபுல்லா நம்மளுக்கு தூரத்துல இருந்து எடுத்து கவர் பண்றாங்களா, இதுதான் சேமை காட்சி. இடைநிலை காட்சி என்ன பாருங்க, ஒரு பர்டிகுலர் பார்ட் அந்த கோயில்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் காட்டுறாங்க. அண்மை காட்சி என்ன அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்குள்ள ஒரு சிலை இருக்குன்னா அதனுடைய க்ளோஸ் அப்ல காட்டுறது அண்மை காட்சி.
காட்சி. அது இமேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். காட்சி என்றது மட்டும் பல வகைகள்ல இருக்கு. அதுல அண்மை காட்சி, இடைநிலை காட்சி, சேமை காட்சி, முழு காட்சி என பல வகைகள் இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு கருவி கோணம். இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கரெக்டா கேமரா இருக்குன்னா கரெக்டான ஆங்கிள் நிப்பாங்க. இந்த கமல், உருவசி மேம் எல்லாம் அவங்களுக்கு கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணதா இல்லை மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணதான்னு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்கன்னுட்டு. ஸோ இந்த கோணம் தான், ஆங்கிள்ன்றது தான் இந்த கோணம். படப்பிடிப்பு கருவி கோணம் பார்த்தீங்கன்னா 3 வித கோணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படப்பிடிப்பு கருவி கோணம் எத்தனை? 3 விதம். ஒன்று புறநிலை கோணம், அகநிலை கோணம், பார்வையாளர் கோணம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. எந்த கோணத்தில் படமாக்க கருவியை வைக்கிறோமோ அதையே படப்பிடிப்பு கருவி கோணம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நகர்வுன்னா மூமெண்ட். உண்மையில் படப்பிடிப்பு கருவியை நகர்த்தாமல் படம் பிடிப்பதுதான் சரியான படப்பிடிப்பு. ஸோ அந்த கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவெல்லாம் ஷேக் பண்ணவே மாட்டாங்க. ஒரு இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ராலி மாதிரியோ கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ராலி மாதிரியோ இல்லை கிரேன்லேயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை தள்ளிட்டு போய் தான் படம் எடுப்பாங்க. ஸோ கேமராவை நகர்த்தாம படம் பிடிப்பது தான் சரியான படப்பிடிப்புன்றதை கொடுத்திருக்காங்க. மௌன பட காலங்களில் படப்பிடிப்பு கருவியை முக்காலி நிறுத்தத்தில் ஆடாமல் அசையாமல் வைத்து ஒவ்வொரு காட்சியாகவே படம் பிடித்தனர் என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பேசும் படங்கள் ஸ்டார்டிங்ல படம் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப மௌன படங்கள் தான் வந்திருக்கும். அதுல ஒரு பாட்டோ இல்லை ஒரு மியூசிக்கோ இல்லை பாட்டு வசனங்கள் எல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படி தான் மௌன படங்கள். இன்றும் ஹாலிவுட் படங்களில் படப்பிடிப்பு கருவி நகர்வுகளை அதிகம் பார்க்க முடியாது என்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேஜில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். படப்பிடிப்பு கருவி கோணம் 3 வித கோணங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 3 வித கோணங்கள்: புறநிலை கோணம், அகநிலை கோணம், பார்வையாளர் கோணம். புறம், அகம். அடுத்து பார்வையாளர் கோணம் பண்ணிட்டு படப்பிடிப்பு கருவி கோணம் 3 இருக்கு. அடுத்து நகர்வுக்கு உதவும் கருவிகள். அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நகர்த்துவாங்கன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு உதவக்கூடிய கருவிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோலிங் ட்ரைபாட், உருளைகள் பொருத்தப்பட்ட முக்காலி, நகர்த்தி ட்ரோலி, தூக்கி சுழற்றி என்றது கிரேனு, வாகனங்கள் கார், ஹெலிகாப்டர் போன்றவை எல்லாம் இந்த பயன்படுது என்றதை கொடுத்திருக்காங்க. கீழே இமேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. கேமரா அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணணும்னா கீழே இருக்கிறத அந்த தள்ளி தான் இது பண்ணுவாங்க. கேமராவை அசைக்க மாட்டாங்க. அடுத்து டேக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியான கோணத்தில் எடுக்கப்பட்ட காட்சி துணிப்பை தான் டேக் அப்படின்னு சொல்றோம். எத்தனை டேக் வாங்கணும் அப்படின்னா 5 டேக் போச்சு, 6 டேக்கு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அத்தனை போதுன்னா அந்த டைரக்டர் நினைக்கிறத சரியா வர்ற வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ அப்போ டேக்ன்றது சரியான கோணத்தில் எடுக்கப்பட்ட காட்சி துணிப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருங்கமைத்தல், கம்போசிஷன். சட்டகத்தில் உள்ள நடிகர்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தையும் ஒரு அழகியல் முறையில் ஒருங்கிணைத்து அமைக்கும் கலை தான் கம்போசிஷன். ஒளி என்ன நம்மளுக்கு தெரியும், லைட்டிங்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம் திரைப்படத்துறையில அப்படின்ட்டு. ஏன் இப்போ யூடியூப்ல நான் ஒரு வீடியோ இப்போ அப்லோட் போடுறேன்னாலும் ஒரு பிரைட்னஸ் வேணும் இல்லையா, நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இந்த லைட்டு ஒளின்றது ரொம்பவே முக்கியம். ஒளியை 2 வகையாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று இயற்கை ஒளி, இன்னொன்று செயற்கை ஒளி. நேச்சுரல் லைட்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ஆர்டிஃபிஷியல்னா சூரியனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே ஆர்டிஃபிஷியல் தான். சூரிய ஒளி மட்டுமே இயற்கை ஒளி, ஏனைய எல்லாம் செயற்கை ஒளி. ஒளி ஒரு மொழியாகவே செயல்படுகிறது என்றதை கொடுக்குறாங்க. திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒளி ஒரு மொழியாகவே செயல்படுகிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வெளிச்சமா ஒண்ணு காட்டுறாங்கன்னா அது மகிழ்ச்சி, வீரம், நேர்மையின் குறியீடு. வெளிச்சமா ஒரு விஷயத்த காட்டுறாங்கன்னா மகிழ்ச்சி, வீரம், நேர்மையின் குறியீடு. இருட்டை காட்டுறாங்கன்னா சோகம், பயம், ரகசியத்தின் குறியீடு. இருட்டுன்னா
வெளிச்சம்னா சோகம், இருட்டுன்னா பயம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா சோகமும் இருட்டு, ரகசியத்தின் குறியீடும் இருட்டு தான். வெளிச்சம்னா மகிழ்ச்சி, வீரம், நேர்மையின் குறியீடு. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நகர்த்தும் கருவிகள், ஸோ ரோலிங் ட்ரைபாடு, ட்ரோலி, கிரேனு, காரு, ஹெலிகாப்டர். டேக்கன்னா சரியான கோணத்தில் எடுக்கிறது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒருங்கமைத்தல்னா கம்போசிஷன். ஒளியை வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஒளி, இன்னொன்று வந்து செயற்கை ஒளி. ஒளி லைட்டை வந்து எத்தனையா பிரிக்கலாம்? ரெண்டா வந்து பிரிக்கலாம். ஒன்று இயற்கை ஒளி, இன்னொன்று வந்து செயற்கை ஒளி. இயற்கை ஒளியவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழியாக எதுல பயன்படுத்துறோம்? திரைப்படத்துல வந்து பயன்படுத்துறோம். வெளிச்சம்னா மகிழ்ச்சி, வீரம், நேர்மையின் குறியீடு. இருட்டுன்னா சோகம், பயம், ரகசியத்தின் குறியீடு. அடுத்து சிவப்பு வந்து பாருங்க, சினம், அபாயம், நெருப்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சிவப்பண்ணாவே அபாயம் தானே. சிவப்பண்ணாவே அபாயத்துக்கான ஒரு குறியீடு. சேம் டைம் வந்து நெருப்பு வந்து சிவப்பா எரியும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சினம்னா கோபம், கோபப்பட்டோம்னா நம்ம மூஞ்சி செவந்துரும், கண்ணு செவந்துரும். அப்போ வந்து சிவப்பண்ணா சினம், அபாயம், நெருப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை என்ன? செல்வம், தாராளம், அமைதி, மகிழ்ச்சி, ஓய்வு. இப்போ பச்சை பசேன்னு நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்க பார்க்கலான்னா ஊட்டியும் கொடைக்கானலும் போய் பார்த்தா நல்லா இருக்கும். அப்போ ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், பச்சை பசேன்னு இருக்கிற இடத்த பார்க்க போனோம்னா நம்மளுக்கு என்ன தேவை? செல்வம் தேவை. செல்வம் இருந்தால் மட்டும் போதுமா? அதை வந்து நம்ம அதுக்காக செலவு பண்ணணும். ஊட்டி போக, கொடைக்கானல் போக வந்து செலவு பண்ணக்கூடிய தாராள மனசு வேணும். இப்போ செல்வம் வேணும், தாராளம் வேணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த இடத்த பார்த்து அமைதியை நாடலாம், மகிழ்ச்சி படலாம், அப்புறமா ஓய்வு எடுக்கலாம் அங்க போயிட்டு. அப்போ பச்சை என்ன? பச்சை பசேன்னு இடம். செல்வம் வேணும், தாராளமான மனசு வேணும். அப்படி தாராளமான மனசு இருந்தா அங்க போய் மகிழ்ச்சி அடையலாம், ஓய்வு எடுக்கலாம். அதன் மூலயமா நம்ம மனசு வந்து அமைதி அடையும். அமைதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கருநீலம்னா குளிர்ச்சி, களங்கமின்மை, பயபக்தி, அடிமை, வானம், கடல். கருநீலம்னா நீங்க கடலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் வந்து கருநீல கலர்ல இருக்கு. சேம் நம்ம கடல்ல வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வானமும் கடலும் வந்து ரெண்டும் வந்து ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்னோட ஒன்னா. அப்போ வானம், கடல். கருநீலம்னா வானம், கடல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க குளிர்ச்சியா இருக்கும்ல. ஈவினிங் டைம் எல்லாம் பீச்சுக்கு போனா அங்க இருந்து காத்து கடல்ல இருந்து அடிக்கிறப்போ நல்லா குளிர்ச்சியா இருக்கும், குளிர்ச்சி. அப்புறமா வந்து கள்ளங்கபடம் இல்லாம அந்த அலைகள் ஒவ்வொன்று பின்னாடி ஒன்னொன்னு ஓடிட்டே வந்துட்டே இருக்கும். கலங்கமின்மை, கலங்கம் இல்லாம வந்துட்டே இருக்கும் அலைகள் அப்படின்ற மாதிரி கலங்கமின்மை. பயபக்தி, இன்னொன்னு நம்ம கடலுக்குள்ள வந்து விளையாட போறோம்னா ஒரு பயத்தோட பக்தியோட போகணும். எங்களை இழுத்துட்டு போயிடாத, நாங்க விளையாடதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பயத்தோட போவோம் தானே. சம்டைம் ரொம்ப உள்ள போனா இழுத்துட்டு போயிடோன்னுட்டு அந்த கரையோரமாவே இருந்துட்டு அதுல காலை நினைச்சிட்டு வந்துடும். அப்போ பயபக்தி. அப்புறமா அடிமை என்றதும் அடிஷனலா வருது, அதை பார்த்துக்கோங்க. கருநீலம்னா குளிர்ச்சி, களங்கமின்மை, பயபக்தி, அடிமை, வானம், கடல். அடிமை, வானம், கடல். இளஞ்சிவப்புன்னா காதல், பாலுணர்வு. இளஞ்சிவப்புன்னா இப்ப குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு பிங்க் தான் பிடிக்கும். பிங்க் மேல ஒரு காதல். இந்த பால் மனம் மாறாத பிள்ளைங்களுக்கு பிங்க் அண்ணாவே காதல் தான் அந்த கலர் மேல, பர்டிகுலரா கேர்ள் பேபிஸ்க்கு. ஸோ அப்போ வந்து பாலுணர்வு, காதல்னா இளஞ்சிவப்பு. பாலுணர்வுன்னா அந்த பால் மனம் மாறாத, அந்த மறக்காத குழந்தைங்க அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க கருப்பு அண்ணாவே நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? துக்க காரியத்துக்கு போகும்போது கருப்பு போட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து கருப்பு அண்ணாவே துக்கம், கவலை, கள்ளம், பயம், பரிதாபம். கருநீலம்னா பயபக்தி. கருப்புக்கு வந்து பயம், பரிதாபம், கள்ளம், கவலை, துக்கம். வெண்மை என்ன பாருங்க, கருநீலத்துக்கும் குளிர்ச்சி பார்த்துமா, வெண்மைக்கும் வந்து குளிர்ச்சி. இன்னொன்று வந்து இளமை, தூய்மை, சுறுசுறுப்பு. வெண்மை என்ன? தூய்மைன்னு தெரியும். சேம் டைம் வந்து சுறுசுறுப்பு, இளமையையும் வந்து மீன் பண்ணுது. தூய்மையா இருக்கணும். யாரு? இளமையா இருக்கிறவங்க சுறுசுறுப்பாகவும் தூய்மையாகவும் இருக்கணும், குளிர்ச்சியாகவும் இருக்கணும். எல்லாத்துக்குமே எரிஞ்சு விழறவங்களா இருக்கக்கூடாது. குளிர்ச்சியான ஒரு மனசு, வெண்மை மனசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஊதா வந்து பாருங்க, ஊதா வந்து பெருமை, பிரகாசம், பயபக்தி, கடவுள் நம்பிக்கை. ஆல்ரெடி வந்து பயபக்தி கருநீலத்துக்கு வந்து பார்த்தோம், குளிர்ச்சி வந்து கருநீலத்துக்கும் வெண்மைக்கும், பயபக்தி வந்து கருநீலம் ஊதா. ஊதானாவே பெருமை, பிரகாசம், கடவுள் நம்பிக்கை. நார்மலாவே இந்த ஊதாவை என்ன சொல்லுவாங்க, நல்ல முன்னாடி இப்போ வந்து செயற்கை சாயங்கள் எல்லாம் வந்துட்டு வராத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த ஊதா கலர் ட்ரெஸ்ஸே வந்து போடுவாங்களாம். அப்போ ஊதானாவே பெருமை, பிரகாசம், கடவுள் நம்பிக்கை, பயபக்தி. கடவுள் நம்பிக்கை, பயபக்தி. நீலம்னா தெய்வீகம், தியானம், சாந்தம். நீலம், கருநீலம் வந்து வேற, நம்ம கடலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய நீலம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகம், தியானம், சாந்தம். தெய்வீகம், தியானம், சாந்தம். நீலா, நீலம்னா நீலான்ற ஒரு பொண்ணு தெய்வீகமா இருப்பா, எப்பவுமே தியானம் பண்ணிட்டே இருப்பா, சாந்தமா இருப்பா அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள், மஞ்சள் வந்து பாருங்க சூரியன், இன்றியமையாமை, பெருமகிழ்ச்சி, உற்சாகம், நல்லெண்ணம். நல்லெண்ணம் பண்றது நல்லெண்ணெய் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் மஞ்சள் கலர்ல இருக்கு. நார்மலா வந்து வேர்க்கடலை எண்ணெய் தான் மஞ்சள் கலர்ல இருக்கும். ஆனா நீங்க இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நல்ல எண்ணம் பண்றது நல்ல எண்ணெய் மஞ்சள் கலர்ல இருக்கு. சூரியன் நம்ம நார்மலாவே வரையும் போது என்ன பண்ணுவோம், மஞ்சள் தான், மஞ்சள் கலர் தான் அடிப்போம். எல்லாருக்கும் பொங்கல் ஞாபகம் இருக்கும் இல்லையா, பொங்கல் அப்போ நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க, கோலம் போட்டு அங்க சூரியன் வரைகிறப்போ அதுக்கு மஞ்சள் கலர் தான் வந்து விடுவோம். அப்போ மஞ்சள்னா சூரியன், அது வந்து இன்றி அமையாதது. எப்பவுமே சூரியன்னா மஞ்சள் கலர் தான், இன்றி அமையாமை அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பொங்கலுக்கு தானே மஞ்சள் எல்லாம் வாங்கி படைப்போம், பெருமகிழ்ச்சி, உற்சாகம், சூரியன் அப்படின்ட்டு அந்த பொங்கலோட கம்பேர் பண்ணி மஞ்சளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை, விளையாட்டு, செழிப்பு, நகைச்சுவை. ஆரஞ்சு, ஆரஞ்சை வந்து வேடிக்கையா, விளையாட்டுத்தனமா, நகைச்சுவையா, செழிப்பு. ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம் விளையாட்டா, வேடிக்கையா, நகைச்சுவையா, செழிப்பு. செலியன் என்றவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், செழிப்பு, செலியன். செழிப்பு, செலியன் வந்து ஆரஞ்சு சாப்பிடணும்னு சாப்பிடல, வேடிக்கை பார்த்துட்டு விளையாட்டுத்தனமா நகைச்சுவை ஏதோ பண்ணிட்டு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு. திரைப்படத்தின் முக்கிய கூறாக வந்து ஒளிப்பதிவு உள்ளது. ஒளிப்பதிவுன்னா நம்ம லைட்டிங் வந்து பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்து வந்து ஒலி, ஒலி என்ன சவுண்டு. பிம்பமும் ஒளியும் இணைந்து நிற்பது தான் திரைப்பட மொழி. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சவுண்டு, அந்த வாய்ஸை பேசி டப்பிங் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து பேசி இணைப்பாங்க. ஸோ இந்த பிம்பமும் ஒளியும் வந்து இணைந்து நிற்பது தான் வந்து திரைப்பட மொழி அப்படின்னு சொல்றாங்க. திரைப்படங்கள்ல ஒளி, இசை, பாடல்களின் மெட்டு முதலான அனைத்திற்கும் இசையமைப்பாளர் தான் வந்து காரணகர்த்தான்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒளியை வந்து இயல்பான ஒளி, மிகை ஒளி என்று இரு பெரும் பிரிவாக வகைப்படுத்தலாம். இயல்பான ஒளி, மிகை ஒளி அப்படின்ட்டு ரெண்டு வகையா வந்து பிரிக்கலான்றத குறிப்பிடுறாங்க. ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா உரையாடல், பாடல்கள், பின்னணி இசை, சிறப்பு ஒளிகள். இப்போ ஒரு பேய் படம்னா அதுக்குன்னு சிறப்பா ஒரு ஒளி எல்லாம் வரும் இல்லையா, அதுதான் சிறப்பு ஒளிகள். பின்னணி இசை, பாடல்கள், உரையாடல்கள் எல்லாம் இருக்கும்ன்றத குறிப்பிடுறாங்க. மனிதர் புரிந்து கொள்ளும் பொதுமொழி எதுன்னா இசை என்றதை சொல்றாங்க. மனிதர்கள் புரிந்து கொள்ளும் பொதுமொழி எதுன்னா இசை. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிவப்பண்ணா சினம், அபாயம், நெருப்பு. பச்சையண்ணா செல்வம், தாராளம், அமைதி, மகிழ்ச்சி, ஓய்வு. கருநீலமண்ணா குளிர்ச்சி, கலங்கமின்மை, பயபக்தி, அடிமை, வானம், கடல். இளஞ்சிவப்பண்ணா காதல், பாலுணர்வு. கருப்பு அண்ணா துக்கம், பயம், பரிதாபம், கள்ளம், கவலை. வெண்மையண்ணா குளிர்ச்சி, இளமை, தூய்மை, சுறுசுறுப்பு. ஊதா அண்ணா பெருமை, பிரகாசம், பயபக்தி, கடவுள் நம்பிக்கை. நீலம் வந்து தெய்வீகம், தியானம், சாந்தி. மஞ்சள் வந்து உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி, சூரியன், இன்றியமையாமை. ஆரஞ்சு வந்து வேடிக்கை, விளையாட்டு, செழிப்பு, நகைச்சுவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிம்பமும் ஒளியும் இணைந்து நிற்பது தான் என்னன்னு சொல்லுவோம், திரைப்பட மொழி. திரைப்பட மொழின்னா பிம்பமும் ஒளியும் இணைந்து நிற்பது தான் திரைப்பட மொழி. மனிதர் புரிந்து கொள்ளும் பொதுமொழி எதுன்னா இசை. மனிதர் புரிந்து கொள்ளும் பொதுமொழி வந்து இசை. அடுத்து வந்து மௌனம். மௌனம்னா சைலன்ஸ். திரைப்படத்திற்கு மௌனம் நல்லதொரு மொழியாகும்ன்றத சொல்றாங்க. சரியாக சொன்ன போனா வந்து திரைப்படத்தின் மொழியே வந்து மௌனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. திரைப்படத்தை
மௌனம் திரைப்படத்திற்கு வந்து நல்லதொரு மொழி எதுன்னா மௌனம். சரியாக சொன்னாலும் வந்து திரைப்படத்தின் மொழி எதுதான்? மௌனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து உணர்வுன்னா எமோஷன். பேச்சு ஒரு மொழி என்பது போல காட்சி வழியாக கருத்தை புலப்படுத்துவதும் ஒரு மொழிதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து பேசி வந்து புரிய வைப்போம், அது மட்டும் பேசாமலேயே வந்து காட்சி வழியாக ஆக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அது போல வந்து பண்ணி புரிய வைக்கிறதும் வந்து மொழிதான் அப்படின்னு சொல்றாங்க. காட்சி மொழி திரைப்படத்தின் உயிரோட்டமான கூறு அப்படின்னு சொல்றாங்க. காட்சி மொழி வந்து திரைப்படத்தின் உயிரோட்டமான கூறு. அடுத்து வந்து பாருங்க திரைமொழி. திரைமொழி என்பது உலக திரைப்படங்கள் முழுமைக்கான ஒரு பொதுமொழி. திரைமொழி என்றது உலக திரைப்படங்கள் எல்லாத்துக்குமான ஒரு பொதுமொழி தான் வந்து திரைமொழி. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தெளிவா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த சார்லி சாப்ளின் இந்த இமேஜ்ல இருக்கிறவர் தெரியும் இல்லையா, நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழ்மிக்க நகைச்சுவை நடிகரும் இயக்குனரும் தான் வந்து இவர் பேர் தான் வந்து சார்லி சாப்ளின். ஊமை படங்களை தயாரித்து வருவதை கண்டு பொறுமை இழந்த அமெரிக்க பத்திரிகையாளர்கள், இவர் வந்து பேசும் படங்கள் வந்த பிறகும் வந்து ஊமை படங்களை வந்து தயாரிச்சிருப்பாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க பத்திரிகையாளர்கள் வந்து இவர்கிட்ட கேட்கிறாங்க, பேசும் படம் எடுப்பதனால் செலவு கூடுதலாக வரும் தான், உங்களை விடவும் வசதி குறைந்த தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பேசும் படங்களை எடுக்கும் போது நீங்கள் மட்டும் இன்னும் ஊமை படங்களையே தயாரிக்கிறீர்களே ஏன் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, என் படங்கள் ஊமை படங்கள் என்று கூறுவதை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அவற்றை பார்க்கும் உங்களுக்கு அந்த படங்கள் கூறும் செய்தி புரிகிறதல்லவா, அவ்வாறெனில் அந்த படங்கள் உங்களோடு பேசிவிட்டன அப்படின்றத சொல்லியிருப்பாரு. என் திரைப்படங்கள் திரைக்கே உரிய அதன் சொந்த மொழியில் பேசுகின்றன அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? சார்லி சாப்ளின் அவர்கள் சொல்லியிருப்பா. திரைப்படத்திற்கான மொழி என்னன்னு பார்த்தோம், மௌனம் அப்படின்னு பார்த்தோமா, அதுதான் வந்து சொல்றாரு. ஆனால் என் படங்கள் திரைமொழியில் பேசுவதனால் உலகில் அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் புரிகிறது. திரைமொழின்னா இந்த மௌன படம் தான் அந்த திரைப்படங்களுக்கான திரைமொழி, அதனால எல்லாருக்குமே வந்து புரியுது அப்படின்னு சொல்றாரு. என் படங்கள் வட்டார மொழி படங்கள் அல்ல, அவை உலக பொது மொழியில் பேசும் உலக மொழி படங்கள் ஆகும் அப்படின்ட்டு பெருமையோட யார் சொல்லியிருப்பாங்க? சார்லி சாப்ளின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பாருங்க அறிவோம் தெளிவோம்ல வந்து இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேஜ்ல முக்கியமானதை மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். திரைப்படத்தின் மொழி அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா மௌனம் தான். திரைப்படத்திற்கான மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா மௌனம். திரைப்படத்தின் உயிரோட்டமான கூறு எதுன்னு பாத்தீங்கன்னா திரைப்படத்தின் உயிரோட்டமான கூறு அப்படின்னா காட்சி மொழி. திரைப்படத்தின் உயிரோட்டமான கூறு காட்சி மொழி. திரைமொழி அப்படின்றது உலக திரைப்படங்கள் முழுமைக்குமான ஒரு பொதுமொழி. திரைமொழி என்ன, உலக திரைப்படங்கள் எல்லாத்துக்குமான ஒரு பொது மொழி தான் வந்து திரைமொழி. சார்லி சாப்ளின் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு புகழ்மிக்க நகைச்சுவை நடிகரும் இயக்குனரும். என் திரைப்படங்கள் திரைக்கே உரிய அதன் சொந்த மொழியில் பேசுகின்றன அப்படின்னு சொன்னவர் யாரு? சார்லி சாப்ளின். என்னுடைய படங்கள் திரைமொழியில் பேசுவதனால் உலகின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் புரிகின்றது. என் படங்கள் வட்டார மொழி படங்கள் அல்ல, அவை உலக பொது மொழியில் பேசும் உலக மொழி படங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சார்லி சாப்ளின். அடுத்து வந்து பாருங்க ஆவணப்படம். ஆவணப்படம் வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஆவணப்படம்னா ஒரு உண்மையா நடந்த ஒரு நிகழ்வை வந்து படமாக்குறது தான் வந்து ஆவணப்படம். ஆவணப்படத்தை வேற எப்படி எல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவரண படம், தகவல் படம், செய்தி படம், சாசன படம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆவணப்படத்தை வேற எப்படி எல்லாம் அழைக்கிறாங்கன்னா விவரண படம், தகவல் படம், செய்தி படம், சாசன படம். தமிழ்ல ஆவணப்படம் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா ஏ.கே. செட்டியார். தமிழின் ஆவணப்பட முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா ஒரு செட்டி. அவர் வந்து வாழ்க்கை சித்திரப்படம் அப்படின்ட்டு இந்த ஆவணப்படத்தை வந்து குறிப்பிடுறாரு.
தமிழின் ஆவண முன்னோடி யாருன்னா ஒரு சட்டி செட்டி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பானையை வந்து சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு ஆவணப்படம் அப்படின்ற மாதிரி. தமிழின் ஆவண முன்னோடி வந்து யாருன்னா செட்டியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆவணப்படத்தை என்னன்னு சொல்றாரு, வாழ்க்கை சித்திரப்படம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வாழணும்னா சட்டி இருந்தா தானே அதுல சோறு பொங்கி சாப்பிடுவாங்க. அப்போ வாழ்க்கை சித்திரப்படம் பண்ணிட்டு சட்டியை சொல்றாரு, செட்டியார் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1940 மகாத்மா காந்தி என்ற ஆவணப்படத்தை தயாரித்து புதுமையை ஏற்படுத்தினாரு என்றதை கொடுத்திருக்காங்க. முதல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா 1940 மகாத்மா காந்தி என்ற ஆவணப்படத்தை வந்து தயாரித்து புதுமையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இந்த லெசன்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். நாடக ஆவணப்படம் என்பது நடைமுறையில் உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு சில நேரங்கள்ல உண்மை நிகழ்வுகள் வந்து சிக்குவதில்லை. அதாவது உண்மையான நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கும், அச்சம்பவத்தை சிலரை நடிக்க வைத்து நாடகமாக அதை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் இதனை நாடக ஆவணப்படம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்றதையும் குறிப்பிடுறாங்க. டாக்கு டிராமா அல்லது விஷன் டாக்குமெண்ட்ரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அப்படின்னுட்டு குறிப்பிடுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாடக ஆவணப்படம் பண்றது அங்க எப்படி ஆங்கிலத்துல சொல்றாங்க, டாக்கு டிராமா அப்படின்னு சொல்றாங்க, அல்லது பிஷன் டாக்குமெண்ட்ரி அப்படின்னுட்டு குறிப்பிடுறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. 1911 வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில 5ஆம் ஜார்ஜின் முடிசூட்டு விழாவை எடுத்த படமே இந்தியாவில் உருவாக்கிய முதல் ஆவணப்படம். இந்தியாவில் உருவாக்கிய முதல் ஆவணப்படம் எது அப்படின்னா 1911 அந்த ஏகே செட்டியார் 1940 தான் வந்து மகாத்மா காந்தி என்ற ஆவணப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே மணியாச்சியில் வாஞ்சிநாதன் வந்து ஆஷை வந்து சுட்டு கொண்டாரு 1911 பார்த்தோம் இல்லையா. அதே வருஷத்துல டெல்லியில 5ஆம் ஜார்ஜின் முடிச்சூட்டு விழாவை எடுத்த படம் தான் வந்து இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் ஆவணப்படம். 5ஆம் ஜார்ஜுடைய முடிச்சூட்டு விழா டெல்லியில, அது வந்து பார்த்துக்கோங்க. இதனை மருதப்பன் என்ற தமிழர் வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த முதல் ஆவணப்படத்தை யார் உருவாக்கியிருக்காங்க, மருத பாண்டியர்கள் நம்மளுக்கு தெரியும், பட் இங்க மருதப்பன் என்றவர் உருவாக்கியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வழங்கும் ஃபார்ம் டி ஆர் என்ற விருது குறிப்பிடத்தக்கது என்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஒவ்வொரு வருஷமும் என்ன விருது கொடுக்குறாங்க, ஃபார்ம் டி ஆர் என்ற விருதை வந்து கொடுக்குறாங்க, அது குறிப்பிடத்தக்கது. அந்த விருதினை பெற்ற முதல் ஆவணப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சைலண்ட் வேர்ல்டு அப்படின்றது தான் வந்து முதல் ஆவணப்படம். எப்போ வெளியானதுன்னா 1956. நம்ம மாநில மொழிவாரியாக மாநிலங்களை வந்து பிரிச்சிருப்போம் இல்லையா. 1956 மொழிவாரி சட்டம் வந்து போட்டு அந்த அதே வருஷத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா த சைலண்ட் வேர்ல்டு என்ற ஆவணப்படத்திற்கு வந்து விருது வந்து கிடைச்சிருக்கு. என்ன விருதை வாங்கியிருக்காங்க, ஃபார்ம் டி ஆர் என்ற விருதினை வந்து பெற்ற முதல் ஆவணப்படம் எதுன்னா 1956 த சைலண்ட் வேர்ல்டு அப்படின்ற படம் வந்து வாங்கியிருக்கு. குறும்படத்தை வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்குள்ள இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இன்று குறும்படங்கள் வந்து 5 நிமிடத்திற்குள்ள கூட முடிவதும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. முழு நீள கதைப்படத்தை ஒரு புதினம் என்று சொன்னால் குறும்படத்தை ஒரு சிறுகதை என்று கூறலாம் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. விம்பம் என்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல குறும்பட விழாக்களை 2004ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது என்றதை கொடுத்திருக்காங்க. 2004 தானே சுனாமி ஏற்பட்டது. அந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா விம்பம் என்ற அமைப்பு லண்டன்ல குறும்பட விழாக்களை வந்து நடத்தி வருவது என்றது குறிப்பிடத்தக்கது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து உடல் மொழி. திரைப்படத்துல வந்து நடிகர்களுடைய உடல் மொழி ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே முக்கியம். ஆவணப்படத்தை ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மை சம்பவத்தை வந்து எடுக்கிறது தான் வந்து ஆவணப்படம்.
ஆவணப்படத்தை வேற எப்படி எல்லாம் அழைக்கலாம்னா விவரண படம், தகவல் படம், செய்தி படம், சாசன சட்டம் அப்படின்னு அழைக்கலாம். ஆவணப்படத்தை ஏ.கே. செட்டியார் எப்படி அழைத்தாருன்னா வாழ்க்கை சித்திரப்படம் அப்படின்னு அழைத்தாரு. தமிழின் ஆவணப்பட முன்னோடி யாருன்னா ஏ.கே. செட்டியார். ஏ.கே. செட்டியார் அவர்கள் மகாத்மா காந்தி என்ற ஆவணப்படத்தை எப்போ தயாரித்தாருன்னா 1940. நாடக ஆவணப்படம், இந்த ஆவணப்படத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா டாக்கு டிராமா அல்லது பிஷன் டாக்குமெண்ட்ரி. நாடக ஆவணப்படம்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு சில நேரங்கள்ல உண்மை நிகழ்வுகள் கிடைக்காது. அந்த பட்சத்துல உண்மையான நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கும் அச்சம்பவத்தை சிலரை நடிக்க வைத்து, இப்போ உண்மையான சம்பவம், இப்போ ஜெய்பீம் எல்லாம் எடுத்தாங்கன்னா அப்போ நடந்ததுன்னா கிடையாது, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும். நடந்து முடிந்த ஒரு விஷயத்த எடுப்பாங்க இல்லையா, அதுதான் நாடக ஆவணப்படம் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்னன்னு சொல்றாங்க, டாக்கு டிராமா அல்லது பிஷன் டாக்குமெண்ட்ரி அப்படின்ட்டு ஆங்கிலத்துல அழைக்கிறாங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஆவணப்படம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 மருதப்பன் என்ற ஒரு தமிழர் உருவாக்கியிருப்பாரு. அது என்ன ஆவணப்படம்னா டெல்லியில 5ஆம் ஜார்ஜ் முடிசூட்டு விழாவை எடுத்த படம் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஆவணப்படம். ஃபார்ம் டி ஆர் என்ற விருது எந்த திரைப்பட விழாவில் கொடுக்குறாங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் ஃபார்ம் டி விருது. இந்த விருதை பெற்ற முதல் ஆவணப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா த சைலண்ட் வேர்ல்டு. எப்போ பெற்றதுன்னா 1956. குறும்படம்னா ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். இது 30 நிமிடத்திற்குள்ள திரையில காட்டப்படும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் குறும்படங்கள் 5 நிமிடங்கள்லயே முடிவதும் உண்டு என்றதை கொடுத்திருக்காங்க. விம்பம் என்ற அமைப்பு லண்டன்ல குறும்பட விழாக்களை எந்த வருஷம் முதல் நடத்திட்டு வர்றாங்கன்னா 2004. குறும்பட விழாக்கள் விம்பம் என்ற ஒரு அமைப்பு திரைப்படம் சார்ந்த ஒரு விழா தான். திரைப்படத்தில் என்னன்னா குறும்பட விழாக்களை 2004ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா திரைக்கதை. கதைக்கும் திரைக்கதைக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்க சொல்வது கதை, சொல்வதும் காட்டப்படுவது தான் திரைக்கதை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கன்னா பாட்டி ஒரு கதை சொல்லன்னா சொல்லுவாங்க இல்லையா, அது இது அன்னிட்டு அது கதை. அதே அந்த கதையை நம்மளுக்கு காட்சிப்படுத்துறாங்க இல்லையா, விஷுவலைசேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அந்த கதையும் அந்த இது காட்சிப்படுத்துறதும் கலந்ததுதான் திரைக்கதை அப்படின்னு சொல்றாங்க. ஒளியை எழுதினால் அது கதை, ஒளி இரண்டையும் எழுதினால் அது திரைக்கதை. வெறும் சவுண்டு மட்டும்னா அது கதை, சவுண்டும் லைட்டும் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறது தான் திரைக்கதை என்றதை குறிப்பிடுறாங்க. வசனம்னா டைலாக் பேசுவாங்க இல்லையா, கதையை புரிந்து கொள்ள பாத்திரங்கள் பேசும் வசனம் உதவி புரிகிறது என்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, பாலு மகேந்திரன் தன்னுடைய படங்கள்ல பாத்திர பேச்சுக்கான இடத்தை குறைத்து காட்சிகளின் வழி கதை சொல்வதை பார்க்கலாம் என்றதை சொல்றாங்க. கதாபாத்திரங்களாக வேடமிடும் நடிகையர் பேச வேண்டிய சொற்களும் அவற்றின் ஏற்ற இறக்கங்களுடனான தன்மையுமே உரையாடல் எனப்படுகிறது. இந்த பாலு மகேந்திரா இந்த ரஜினி அவங்கெல்லாம் நிறைய இவரை பத்தி சொல்லுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய படங்கள்ல பாத்திர பேச்சுக்கான இடத்தை குறைச்சிட்டு காட்சிகளின் வழி கதை சொல்வதை இவருடைய படங்கள்ல பார்க்கலான்றத சொல்றாங்க. படத்தொகுப்புன்னா ஒரு நல்ல படம் 2 மேசைகள்ல உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு எழுதுபவருடைய மேசை, கதை எழுதுவாங்க இல்லையா அவங்களுடைய மேசையிலையும், இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த படத்தொகுப்பாளர் மேசை, அந்த நிறைய காட்சிகளை தொகுத்து ஒரு படமா கொடுப்பாங்க இல்லையா, அது மற்றொன்று அப்படின்றத சொல்றாங்க. இந்த பட தொகுப்பு பாத்தீங்கன்னா உளவியல் சார்ந்த கலை அப்படின்னுட்டு குறிப்பிடுறாங்க. உளவியல் சார்ந்த கலை அன்னிட்டு எது சொல்றாங்க, படத்தொகுப்பு சொல்றாங்க.
ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியதான். கதைக்கும் திரைக்கதைக்கும் வேறுபாடு இருக்கு. கேட்க சொல்வது கதை, சொல்வதும் காட்டப்படுவது தான் வந்து திரைக்கதை. பாலு மகேந்திரா படங்கள்ல வந்து என்ன பார்க்கலாம்? பாத்திரங்கள் பேச்சுக்கான இடத்தை குறைத்து காட்சிகளின் வழி கதை சொல்வதை பார்க்கலாம். உளவியல் சார்ந்த கலை எதுன்னு பாத்தீங்கன்னா படத்தொகுப்பு. உளவியல் சார்ந்த கதை வந்து படத்தொகுப்பு, அவ்வளவுதான். இலக்கியமும் திரைப்படமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் அன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆத்தர்கள் வந்து நூலெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த இலக்கியங்களை வந்து திரைப்படம் வந்து ஆக்கியிருப்பாங்க. இலக்கியமும் திரைப்படமும் வந்து ரெண்டுமே கலை தான் அப்படின்னு சொல்றாங்க. கதை என்று கூறில் வேண்டுமானால் இரண்டும் ஒன்றுபடலாம், ஆனால் வெளிப்படுத்தும் முறையில் வந்து வேறுபடுகின்றன. கதை வழியா பார்த்தோம்னா இலக்கியமும் திரைப்படமும் ஒண்ணுதான், ஆனா சொல்ற விதத்துல வந்து ரெண்டுமே வந்து இலக்கியமும் திரைப்படமும் வேறுபடுதுன்றதை குறிப்பிடுறாங்க. வடுவூர் துரைசாமியின் மேனகா, காசி விஸ்வநாதனின் டம்பாச்சாரி, ஜே.ஆர். ரங்கராஜனின் ராஜம்மாள், பம்மல் சம்பந்தனாரின் இழந்த காதல் போன்றவை திரைப்படம் ஆக்கப்பட்டன. ஸோ இவங்க எழுதிய நூல்கள் எல்லாம் வந்து திரைப்படங்கள் ஆயினன்றதை கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து வடுவூர் துரைசாமி மேனகா, வடுவூர் துரைசாமி வந்து மேனா மினிக்கி அந்த பாட்டெல்லாம் வருது இல்லையா, ஸோ மேனா மினிக்கி மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வடுவூர் துரைசாமி மேனகா, வடுவூர் துரைசாமி மேனகா, அதை சேர்த்தே படிச்சிருங்க. காசி விஸ்வநாதனின் டம்பாச்சாரி, காசி விஸ்வநாதன் அண்ணாவே சிவன் தானே, சிவன் கையில வந்து அந்த டம்பாச்சாரி ஒரு இது இருக்கும் இல்லையா, உடுக்கை, அது வந்து டம் டம்னு சத்தம் வரும், டம்பாச்சாரி அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரங்கராஜாவின் ராஜம்மாள், அது ரைமிங்ல இருக்கு, அது அப்படியே படிச்சுக்கோங்க. ஜே.ஆர். ரங்கராஜாவின் ராஜம்மாள், ரங்கராஜா ராஜம்பாள். அடுத்து வந்து பம்மல் சம்பந்தனாரின் இழந்த காதல். பம்மல்கே சம்பந்தம் அப்படின்னாவே நம்மளுக்கு கமல்ஹாசன் ஞாபகம் வருவார் இல்லையா, அவர் வந்து காதலை இழந்துட்டாரு, அவங்க மனைவி வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இழந்த காதல் வந்து இழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பம்மல் சம்பந்தாரின் இழந்த காதல், இதெல்லாம் வந்து இவங்க ஏற்றிய நூல்கள், பின்னால திரைப்படங்கள் ஆயினன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. பட் யார் ஏற்றின நூல்கள்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து கே. பாலச்சந்திரனின் நாடகமான சர்வர் சுந்தரம், கே. பாலச்சந்திரனின் நாடகமான சர்வர் சுந்தரம், நீர்க்குமிழி, எதிர்நீச்சல் போன்றவையும் படங்களாக்கப்பட்டனன்றதை கொடுத்திருக்காங்க. பாலச்சந்தருடைய நாடகமான சர்வர் சுந்தரமும் நீர்க்குமிழியும் எதிர்நீச்சல் எல்லாம் வந்து படங்கள் ஆயிருக்கு. கோமல் சுவாமிநாதனின் தண்ணீர் செக்கு மாடுகள். ஸோ இந்த கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் என்றதை பார்த்துருப்போம். செக்கு மாடுகளும் இவங்களது தான், அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கோமல் சுவாமிநாதனின் தண்ணீர் செக்கு மாடுகள் யாருதுன்னா அதுவும் கோமல் சுவாமிநாதன். இந்திய திரைப்பட மேதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யஜித் ரேயே. இவர் வந்து உலக புகழ் பெற்ற திரைப்படங்கள் பெரும்பாலும் புதினங்களையும் சிறுகதைகளையும் வந்து அடிப்படையாக கொண்டவை என்றதை கொடுத்திருக்காங்க. இந்திய திரைப்பட மேதை வந்து சத்யஜித் ரேயேவின் உலக புகழ்பெற்ற திரைப்படங்கள் பெரும்பாலும் வந்து என்னவா இருந்திருக்கு, புதினங்களாகவும் சிறுகதைகளை தான் வந்து படமாக்கி புகழ் அடைந்திருக்காருன்றத சொல்றாங்க. இவருடைய முக்கியமான 3 காவிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதேர் பாஞ்சாலி, அபராஜிதோ, அபுர் சன்சார் ஆகியவை வந்து இவருடைய முக்கியமான முதல் 3 காவிய படங்கள் என்றதை சொல்றாங்க. பதேர் பாஞ்சாலி, அபராஜிதோ, அபுர் சன்சார். ஸோ இதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடுவூர் துரைசாமி மேனகா, காசி விஸ்வநாதனின் டம்பாச்சாரி, ரங்கராஜாவின் ராஜம்மாள், பம்மல் சம்பந்தாரின் இழந்த காதல், அதுக்கப்புறம் இங்க ஒன்று பார்த்தோம் இல்லையா கோமல் சுவாமிநாதனின் தண்ணீர் செக்கு மாடுகள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேஜில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியமும் திரைப்படையும் வந்து கலை தான், ஆனால் வந்து சொல்லுற முறையில் வந்து வேறுபடுது ரெண்டும்ன்றதை சொல்லியிருக்காங்க. மேனகான்றது யாருடைய நூல்னா வடுவூர் துரைசாமி, காசி விஸ்வநாதனின் டம்பாச்சாரி, ஜே.ஆர். ரங்கராஜாவின் ராஜம்மாள், பம்மல் சம்பந்தாரின் இழந்த காதல். தண்ணீர் என்ற நூல் யாருடையதுன்னா கோமல் சுவாமிநாதனினுடைய நாடகம். செக்கு மாடுகள் என்றதும் கோமல் சுவாமிநாதனுடைய நாடக நூல். இந்திய திரைப்பட மேதை யாருன்னா சத்யஜித் ரே. ஸோ இவர் வந்து இவருடைய உலக புகழ்பெற்ற திரைப்படங்கள் பெரும்பாலும் வந்து என்னவா இருந்திருக்கு, புதினங்களும் சிறுகதைகளும்.
அடுத்து வந்து பாருங்க வைமு கோதை நாயகி அம்மாள். ஸோ இவங்களை பத்தி புது புத்தகத்திலையும் படிச்சிருப்போம். இவங்க வந்து அனாதை பெண் என்ற புதினம் வந்து ஏற்றிருக்காங்க. அனாதை பெண் என்ற புதினம் யாருடையதுன்னா வைமு கோதை நாயகி அம்மாள், அனாதை பெண். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தயாநிதி புதினம் சித்தி என்ற பெயர்ல, அதாவது வைமு கோதை நாயகி அம்மாவுடைய புதினம் வந்து படமாக்கியிருக்காங்க. பட் நீங்க என்ன புதினம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அனாதை பெண் வந்து கோதை நாயகி அம்மாள். அதுக்கப்புறம் வந்து தயாநிதி என்ற புதினமும் வந்து கோதை நாயகி அம்மாள். ஜே.ஆர். ரங்கராஜாவின் சவுக்கடி சந்திரகாந்தா, வடுவூர் துரைசாமியின் மைனர் ராஜாமணி, கல்கியின் தியாக பூமி, பார்த்திபன் கனவு, ராஜாஜியின் திக்கற்ற பார்வதி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. அந்த ரெட் லைன்ல அண்டர்லைன் பண்ணிருக்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்கி அவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா தியாக பூமி, பார்த்திபன் கனவு. பார்த்திபன் கனவு, தியாக பூமி யாருன்னா கல்கி. ராஜாஜி வந்து திக்கற்ற பார்வதி. ராஜாஜி வந்து திக்கற்ற பார்வதி. அண்ணாவின் வந்து வேலைக்காரி. அறிஞர் அண்ணா வந்து என்ன எழுதியிருக்காரு? வேலைக்காரி. அதுக்கப்புறம் கொத்தமங்கலம் சுப்பு என்றவர் தில்லானா மோகனாம்பாள் என்ற கதையை வந்து ஏற்றிருக்காரு. ராமலிங்கர், நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கர் வந்து பார்த்திருப்போம் இல்லையா, மலைக்கல்லன் என்ற நூல் ஏற்றினாரு அன்னிட்டு. அதுவும் எல்லாம் திரைப்படங்கள் ஆயிருக்குன்றதை இங்க சொல்ல வர்றாங்க. மலைக்கல்லன் என்ற நூல் யாருடையதுன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கர். பாவை விளக்கு என்ற நூல் யார் ஏற்றியதுன்னா அகிலன் அவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க. பாவை விளக்கு அகிலன். அகல் விளக்கு, பாவை விளக்கு, அகல் விளக்கு. அகல் விளக்கு ஏத்துவோம் இல்லையா, அப்போ அகல் விளக்கு அகிலன் என்ற மாதிரி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜெயகாந்தன், இது புது புத்தகத்துல வந்து படிச்சிருப்போம். ஜெயகாந்தன் இயற்றிய நூல்கள் வந்து உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். இதில் சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து எனக்கு பிடித்த நூல்கள்ல ஒன்று. இது சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்குன்றத சொல்றாங்க. ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து ஜெயகாந்தன் வந்து வாங்கியிருப்பாரு. இது எல்லாமே புது புத்தகத்துல இருக்கு. உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், ஊருக்கு 100 பேர், நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்ற புதினங்கள் எல்லாம் திரைப்படங்கள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் நீங்க ஜெயகாந்தன் இயற்றிய நூல்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாம் எழுத்தில் படைத்த உலகை திரைப்படத்தில் காட்ட முயன்ற இலக்கிய எழுத்தாளர் யாருன்னா ஜெயகாந்தன். ஸோ அவர் என்ன எழுதினாரோ அதை வந்து திரைப்படத்துல வந்து உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ட்டு முயன்ற ஒரு இலக்கிய எழுத்தாளர் தான் வந்து ஜெயகாந்தன்ன்றதை சொல்றாங்க. இவருடைய உன்னை போல் ஒருவன் என்ற படம் வந்து இன்றும் வந்து கலைத்தன்மை வாய்ந்த படமாக இன்றும் பார்க்கப்படுகிறது என்றதை சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அனாதை பெண் புதினம் யார் ஏற்றியதுன்னா வைமு கோதை நாயகி அம்மாள். தயாநிதி என்ற புதினம் யார் ஏற்றினாங்கன்னா வைமு கோதை நாயகி அம்மாள். தியாக பூமி, பார்த்திபன் கனவு என்ற நூல்களை ஏற்றியவங்க வந்து கல்கி. திக்கற்ற பார்வதி வந்து ராஜாஜி. வேலைக்காரி என்றது அண்ணா வந்து ஏற்றியது. மலைக்கல்லன் என்ற நூலை ஏற்றியது யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். பாவை விளக்கு வந்து அகிலன். உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் போன்ற நூல்களை ஏற்றியவர் யாருன்னா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காருன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள். ஊருக்கு 100 பேர் நடிகை நாடகம் பார்க்கிறார், ஊருக்கு 100 பேர் நடிகை நாடகம் பார்க்கிறாள், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான் போன்ற நூல்களை ஏற்றியது ஜெயகாந்தன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலு மகேந்திராவின் சத்யா ராகம், வீடு, ருத்ராயின் அவள் அப்படித்தான், மகேந்திரனின் முள்ளும் மலரும், உதிரி பூக்கள், பூட்டாத பூட்டுகள், சாசனம், ஞான ராஜசேகரனின் மோகமுள் போன்றவற்றை குறிப்பிடலாம். இதெல்லாம் வந்து படங்கள் வந்து ஆக்கியிருப்பாங்க அவங்க ஏற்றிய இலக்கியங்கள்ல. அதை தான் வந்து இதுல சொல்றாங்க. மகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்தை திரைப்படமாக பெரும் ஆளுமையோடு வந்து உருவாக்கியவர் என்றதை சொல்றாங்க. குறிப்பாக அவரது உதிரி பூக்கள், மகேந்திரனுடைய உதிரி பூக்கள் தமிழ் திரைப்படத்தின் தரத்தை உயர்த்தியது எனலாம். திரைப்படம் ஒரு காட்சி மொழி என்பது உணர்ந்தவர் வந்து பாலு மகேந்திரா. அவர் இயக்கிய சத்யராகம், வீடு போன்ற படங்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, அதனால அடுத்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, இந்த டேபிள் மட்டும் பார்த்துக்கோங்க. திரைப்பட ரசனை. திரைப்பட ரசனை என்ன? சிறந்த இலக்கியம் என்பது மனிதர்களை வந்து மேம்படுத்தும், சிறந்த திரைப்படம் என்பது மனிதர்களை வந்து பண்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மை அடுத்த நிலைக்கு வந்து நகர்த்தவும் செய்யும். இந்த சிறந்த ரசனை வந்து நம்மளை அடுத்த நிலைக்கு நகர்த்தவும் செய்யும். சிறந்த ஒரு திரைப்படமானது மனிதர்களை முற்றிலும் மாற்றும் திறனுடையது. அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குவதே சினிமா ரசனை என்றாங்க. திரைப்படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, கலை வடிவம் அன்று. ஒரு திரைப்படத்தை ரசனையோடு அணுகுமுறையே திரை ரசிகராக நம்மை உருவாக்குகின்றது. ஒரு திரைப்படம் சொல்லும் கருத்து, இயக்குனரின் பார்வை, காட்சி அமைப்பு, படத்தின் இசை, படத்தொகுப்பு என பல்வேறு கோணங்களில் காணும் அனுபவமே திரைப்பட ரசனையாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவற்றையெல்லாம் ஒரு திரைப்படம் பார்க்கும் போது நம் கவனத்தால் அது நம் ரசனையை மேம்படுத்தும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. கலையினுடைய வெளிப்பாடு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமா என்பது வணிகம் என்ற அம்சத்தை தாண்டி கலை என்பதன் முழுமையான வெளிப்பாடு அப்படின்றாங்க. எல்லா கலைகளும் அது தன்னகத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலைகளையுமே வந்து அது வந்து உள்ளடக்கியது தான் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கலைகளை காட்டிலும் சினிமா வந்து ஒரு தனித்துவம் பெற்றது அப்படின்னுட்டும், திரைப்படம் பார்ப்பது என்பது ஒரு அனுபவம், அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். காண்போரின் மனநிலை, சூழல், வெளிப்படுத்தும் தன்மை ஆகியவற்றை பொறுத்து வந்து ரசனை வந்து மாறுபடும் சொல்றாங்க. இந்த டேபிள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஹைலைட் பண்ணது மட்டும்தான். சினிமா வந்து எல்லா கலைகளையுமே வந்து தன்னகத்தே வந்து கொண்டிருக்கு. இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். எல்லா கலைகளையுமே வந்து தன்னகத்தை உள்ளடக்கி இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா சினிமா. அடுத்து வந்து பாருங்க, தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து வெயிலோடு போய் என்ற சிறுகதையை வந்து ஏற்றிருப்பாரு. அந்த சிறுகதை தான் வந்து பூ அப்படின்ற பெயர்ல பார்வதி நாயர் நடிச்சிருப்பாங்க இல்லையா, பூ என்ற திரைப்படத்துல, அந்த படமா வந்து வெளியானதுன்றதை குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜநாராயணன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கரிசல் மண்ணை பத்தி பேசினவர், அந்த கோபாலபுரத்து மக்கள் பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. ஸோ அவர் தான் இவரு ராஜநாராயணனுடைய கிடை, ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம். ராஜநாராயணனுடைய கிடை தான் வந்து ஒருத்தி அப்படின்ற படமாகவும், ஜெயமோகனினுடைய 7ஆம் உலகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கடவுள் என்ற படமாகவும், பாஸ்கர் சக்தியின் அழகர் சாமியின் குதிரை தான் வந்து அழகர் சாமியின் குதிரை என்ற படம், BH டேனியலின் எரியும் பனிக்காடு தான் வந்து பரதேசி என்ற படம் வந்து பாலா எடுத்திருப்பாரு. சந்திரகுமாரனின் லாக்கப் தான் வந்து விசாரணை வெற்றிமாறன் வந்து எடுத்திருப்பாரு. தமயந்தியின் தடயம் தான் வந்து தடயம் என திரைப்படம் ஆனதுன்றது கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. பரதேசி திரைப்பட காட்சியும் கொடுத்திருக்காங்க பாருங்க. வசந்த பாலன் இயக்கிய அரவான் திரைப்படம், வெங்கடேசனின் காவல் கோட்டம் புதினத்தின் ஒரு பகுதியே. நோட்டா படம் ஷான் கருப்புசாமி எழுதிய வெட்டாட்டம் நூலை அடிப்படையாக கொண்டதுதான் என்றதை கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராஜநாராயணனுடைய கிடை, அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராஜநாராயணனுடைய கிடை என்றது தான், கிடை என்றது யாருடையதுன்னா ராஜநாராயணன். அடுத்து வந்து பாருங்க, வங்க மொழியின் 2 சிங்கங்கள். இந்திய திரைப்பட இயக்குநர்கள்ல குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா சத்யஜித் ரே. மேலவே வந்து பார்த்தோம் இல்லையா சத்யஜித் ரே. இந்திய மொழி கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இயக்குநர்கள்ல குறிப்பிடத்தக்கவர்னா சத்யஜித் ரே இந்தியாவில். அதே இந்திய மொழி கவிஞர்கள்ல குறிப்பிடத்தக்கவர்னா ரவீந்திரநாத் தாகூர். தாகூர் வந்து பாத்தீங்கன்னா சாருலதா, வீடும் உலகமும் அப்படின்ற நூல்களை வந்து, வீடும் உலகமும் வந்து கரே பைரே என்னும் 2 நாவல்கள் சத்யஜித் ரேவால் உருவாக்கப்பட்ட அரிய திரைப்பட கலை வடிவங்கள். தாகூர் இயற்றிய சாருலதா, வீடும் உலகமும் என்ற நூல்களை வந்து திரைப்படம் ஆக்கியிருக்காரு. 1961ஆம் ஆண்டில் தாகூரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ரவீந்திரநாத் தாகூர் தொடர்பான ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கினார். சத்யஜித் ரே வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய நூற்றாண்டு விழா எப்போன்னா 1961. அந்த 1961 அப்படியே தலைகீழ மாத்தி எழுதணும்னா 9/6 ஆகும், 1 அப்படியே தான் வரும். அப்போ 1961. அது அவருடைய நூற்றாண்டு. யாருடைய நூற்றாண்டு? தாகூருடைய நூற்றாண்டை செலிப்ரேட் பண்ற விதமா
அவரோட ஆவணப்படம் வந்து எடுத்திருக்காங்க. யாருன்னா சத்யஜித் ரே. சாருலதா என்ற நூல் வந்து யாருடையது? தாகூர். வீடும் உலகமும் தாகூர். ஸோ இந்த பேஜில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது தான். இந்திய திரைப்பட இயக்குநர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா சத்யஜித் ரே. இந்திய மொழி கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் ரவீந்திரநாத் தாகூர். சாருலதா வீடும் உலகமும் என்ற நூல் யாருடையதுன்னா தாகூர். 1961ஆம் ஆண்டுல தாகூரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் அவருடைய தொடர்பான ஆவணப்படம் வந்து யார் உருவாக்கினா? சத்யஜித் ரே வந்து உருவாக்கினாரு. திரைப்படமான சில தமிழ் இலக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு என்னென்ன பேர்ல திரைப்படம் ஆனதுன்றது கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஆசிரியரும் அவர் இயற்றிய நூலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஜே.ஆர். ரங்கராஜு வந்து மோகன சுந்தரம். ஜே.ஆர். ரங்கராஜு வந்து மோகன சுந்தரம். வடுவூர் துரைசாமி வந்து கும்பகோணம். இதுக்கு முன்னாடி வந்து வடுவூர் துரைசாமி மேனகா அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இவர் வந்து கும்பகோணம் வக்கீல் என்ற நூலை வந்து ஏற்றிருக்காரு. வைமு கோதை நாயகி அம்மா வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன். மறுபடியும் வைமு கோதை நாயகி அம்மா வந்து பாத்தீங்கன்னா தியாக கொடி. ஸோ கோதை நாயகி என்ன? ராஜ்மோகன். கோதை நாயகி என்ன? தியாக கொடி. கல்கி வந்து பொய்மான் கரடு. அகிலன் வந்து கயல்விழி. அண்ணாதுரை வந்து பாத்தீங்கன்னா ரங்கோன் ராதா. அடுத்து அண்ணாதுரை வந்து பார்வதி பிஏ. அண்ணாதுரை அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ரங்கோன் ராதா, பார்வதி பிஏ. கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர். ராமலிங்கம் பிள்ளை வந்து மலைக்கல்லன். நாமக்கல் கஞ்சர் வே ராமலிங்கனாரன் சொன்னாலும் அவர் தான். வே ராமலிங்கம் பிள்ளை என்னாலும் அவர் தான். மலைக்கல்லன். PS ராமையா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் மகன். மு வரதராஜன் வந்து பெற்ற மனம். இந்திரா பார்த்தசாரதி வந்து உச்சி வெயில். மகரிஷி வந்து புவனா ஒரு கேள்விக்குறி. மணியன் வந்து இதயவினை. ஸ்ரீ பத்மநாபன் வந்து தலைமுறைகள். தி ஜானகிராமன் வந்து மோகமுல். ராக்கி ரங்கராஜன் வந்து இது சத்தியம். SS வாசன் வந்து சதிலீலாவதி. சுஜாதா வந்து பிரியா. இருள் வரும் நேரம். டி செல்வராஜ் வந்து தேநீர். பூமணி வந்து கருவேலம் பூக்கள். CR ரவீந்திரன் வந்து நண்பா. லட்சுமி வந்து பெண்மனம். மறுபடியும் லட்சுமி வந்து காஞ்சனையின் கனவு. அனுராதா ரமணன் வந்து சினை. அனுராதா ரமணன் வந்து கூட்டுப்புழுக்கள். சிவசங்கரி நண்டு. சிவசங்கரி ஒரு சிங்கம் முயல்கிறது. இந்த நூல்கள் எல்லாம் வந்து எப்போ வாசிச்சாலும் ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஆசிரியர் யாரு, அவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்றத. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டார் அரங்கு கலைகள். இது வந்து இன்னொரு வீடியோவாக செப்பரேட்டாக பார்க்குறேன். இந்த நாட்டார் அரங்கு கலைகள் வந்து முடிக்கிறது மூலயமா அந்த EL 3ல இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணுறோம். சேம் டைம் சிறப்பு தமிழும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரே வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன். வீடியோ லென்த்தாக போகிறதால இது தனி வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.